بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2024 ஆண்டு மாணவர்களுக்கு அரபிலக்கிணைய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பு பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் இறுதி வகுப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய வகுப்பானது 34வது வகுப்பாக காணப்படுகின்றது, 35வது வகுப்பு. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 23ஆம் தேதி உங்களுக்குரிய இறுதி செமினாரை இன்ஷா அல்லாஹ் செய்கிறதுக்கு இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த நேரங்கள் தொடர்பான நேர சூசியை இன்ஷா அல்லாஹ்வோட குரூப்பில் நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் முடியுமான வரைக்கும் ஒதுக்கி அரபிலக்கிணைய பாடத்தில் இபிசி நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்படவிருக்கின்ற இந்த இறுதி செயலமர்வில் கலந்து பயன்பெறுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வகுப்பு 2024ஆம் ஆண்டு, அதாவது மார்ச் 17ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்கிற வகுப்புக்கு இந்த வகுப்பு நடாத்தப்பட உள்ளது. விருப்பமானவங்க அடுத்த பெட்சா புதிய 11ஆம் ஆண்டு அல்லது புதிய 10ஆம் ஆண்டு அவங்க விரும்பினா இன்ஷா அல்லாஹ் இதில் கலந்து கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த வகுப்பு ஒரு மீட்டல் வகுப்பாக இருப்பதன் காரணமாக மார்ச்சில் எக்ஸாம் எழுத இருக்கிற மாணவர்கள் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ நான் குரூப்பில் கேட்டிருந்த மாதிரி நீங்கள் பெரும்பாலானாக்கள் அந்த எக்ஸாம் பேப்பர்களை அனுப்பியிருந்தாங்க, சரியா? அப்போ அந்த வகையில் நான் அதில் உள்ள சில பேப்பர்களை ஷேர் பண்ணி கற்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் அந்த பேப்பரில் வந்திருக்கின்ற வினாக்களை டிஸ்கஷன் பண்ணி கொண்டு போகக்கொள்ள பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அதாவது மீட்டலாக அமையும். அதே நேரம் உங்களுக்கும் உள்ள சில சந்தேகங்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும். சரி, ரைட். உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியராக விளங்குறா? ரைட், ஓகே ஓகே, சரி. அப்போ நாங்கள் இந்த பேப்பரில் வந்திருக்கின்ற வினாக்களை கலந்துரையாடி கொண்டு போவோம். தேவையான விஷயங்களை மட்டும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் படிப்போம், சரியா? ரைட், ஓகே ஓகே. அந்த அடிப்படையில் முதலாவது வினா, ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் எவை? சொல்லுங்க பார்க்க, என்ன விடயங்கள்? போர்கள், குலப்பெருமை, பெண்கள். ஓகே, போர்கள், குலப்பெருமை, பெண்கள், சரியா? ரைட், ஓகே. கொஞ்சம் வருங்க. ரைட், ஓகே. ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் 3 என்ன? போர்கள், குலப்பெருமை, பெண்கள். இந்த கேள்வியை நான் செமினார் செஞ்ச இடங்கள்ல இப்படி ஒரு கேள்வி 2021ஆம் ஆண்டு வந்திருந்தேன், சரியா?
அரபு கவிதையின் குறிக்கோள்களை குறிப்பிடுக அல்லது குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக என்று வந்த நேரம் பெரும்பாலான புலகள் சொல்லியிருந்தது இந்த விடயத்தை, போர்கள், குலப்பெருமை, பெண்கள். சரியா? இது அரபு கவிதையின் குறிக்கோள்கள் அல்ல. சரியா? மாற்றமாக இந்த 3 விஷயங்களும், போர்களும், குலப்பெருமையும், பெண்களும் என்னென்றா ஜாகிலியா கால மக்களோட வாழ்க்கையில முக்கியமான விடயங்களாக காணப்பட்ட 3 விஷயங்களே அன்றி அவங்களோட வாழ்க்கையில கவிதையிட குறிக்கோள்கள் கேட்டா இதை விடையா எழுதப்படாது. கவிதையின் குறிக்கோள்கள் கேட்டா அங்க தோண்டியது நாங்க என்ன, அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் ஹசல், அது மாதிரியான வினாக்களைத்தான் அது மாதிரியான விடைகளைத்தான் நாங்க அந்த இடத்துல எழுதணும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், முனாசபாத் என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்க, முனாசபாத் என்றால் என்ன? விடைய பார்த்து சொல்ல. ஓகே, விடைய பார்க்க மேலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க விடைய பார்த்து சொல்ல ரெடியாகாம நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்றது நல்ல. சரியா? இப்ப முனாசபாத் என்றா கருத்து பொருத்தப்பாடு. கருத்து என்ன? பொருத்தப்பாடு. அதாவது என்ன பொருத்தப்பாடு? வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு. ரைட், ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டா அந்த சூறாவுடைய முன்னைய சூறாவுக்கும் அந்த சூறாவுக்கு பிந்திய சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு. ரைட், எனவே ஒரு சூறாவின் முன்னைய பின்னைய சூறாக்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு என்று அழகா எழுதினா சரி. இந்த முனாசபாத் என்றால் என்ன என்ற கேள்விக்கு சாதாரணமா 2 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்டு வந்தா. சரியா? இப்ப பில இப்ப உதாரணமா 2 தானே, நீங்க வெறுமனே பொருத்தப்பாடு என்று மட்டும் எழுதப்படாது. சரியா? முனாசபாத் என்றால் என்ன என்று கேட்டு வந்தால் நீங்க வெறுமனே பொருத்தப்பாடு என்று மட்டும் எழுதக்கூடாது. மாற்றமாக இந்த விடையளிக்கிற மாதிரி வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, அதே போல ஒரு சூறாவின் முன்னைய பின்னைய சூறாக்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு என்பதை மிக தெளிவாக நீங்கள் எழுதணும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுக. ரைட், சொல்லுங்க பார்க்க. உதவி. உதவி என்பதை குறிக்கிற சொல் என்ன? என்ன? நஸ்ர். ஓகே. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வின் உதவி, வல் ஃபத்ஹ் ஃபத்ஹ்ண்டா வெற்றி. என்ன வெற்றியை குறிக்கிற அந்த ஃபத்ஹ்ன்ற சொல்? என்ன வெற்றி அது? மக்கா வெற்றி. வெரி குட், வெற்றி. வெரி குட், வெரி குட். என்ன வெற்றி? மக்கா வெற்றி. அப்ப நஸ்ருல்லாஹ் என்றா தான் அல்லாஹ்வின் உதவி. அதுல அல்லாஹ் என்ற சொல்ல நீக்கி பார்க்கல நாங்க நஸ்ர் என்ற சொல்லுக்கு உதவி என்ற அர்த்தத்துல எடுக்கலாம். சரியா? உள்ளங்கள். உள்ளங்களை குறிக்கின்ற சொல் என்ன? என்ன உள்ளங்கள்? கல்பண்டா உள்ளம். ஓகே, இப்ப நாங்க இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை என்றுதான் கேட்டிருக்கிறேன். சரியா? அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை அப்படி என்று வரக்கொள்ள சில சொற்களுக்கு பல அதாவது சில தமிழ் சொற்களுக்கு அரபு மொழியில பல சொற்கள் இருக்கலாம். ஆனா அல் குர்ஆன்ல என்ன சொல் பயன்படுத்தப்படுறோ அந்த சொல்ல குறிப்பிடுறது நல்ல. ஓகே, கல்ப் என்ற சொல் ஒருமையில வரும், உள்ளம். அதோட பன்மை சொல் குர்ஆன்ல இருக்குது. என்ன பன்மை சொல்? குலூப். சரியா? குலூப் என்ற சொல் இருக்குது. குலூப் என்ற சொல் இருக்குது. ரைட், பல இடங்கள்ல குலூப் என்ற சொல் காணப்படும். ரைட், ஓகே. ஆனா நீங்க படிச்சிக்கிற சூறாக்கள்ல குலூப் என்ற சொல் இல்லை. பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இந்த சொல்லுக்கும் புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ஆனா நீங்க படிச்சிக்கிற சூறாக்கள்ல உள்ள சொல் என்ன? உள்ளங்கள். உள்ளங்களை குறிக்கின்ற சொல் என்ன? சுதூர். சுதூர். சுதூர் விளங்கல? சதுரக்கா? அலம் நஷ்ரஹ் லக சதுரக். அதான் அதான் சதுரண்ட சொல் சூரத்துல் இன்ஷிராஹ்ல வார சொல். சதுரண்டா உள்ளம், கல்பண்டா உள்ளம். சதுரண்ட சொல் ஓகே, கல்பண்ட சொல் ஒருமையில வர சொற்கள், ஒருமையில வர சொல். சரியா? அதே நேரம் கல்பென்ற சொல் குலூப். கல்பென்ற சொல்லுடைய பன்மை சொல் என்ன? குலூப். குலூப் என்ற சொல் குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்குது. நீங்க படிச்சிக்கிற சூறாக்கள்ல, சரியா, நீங்க படிச்சிக்கிற அரபு சொற்கள் அல் குர்ஆனிய சொற்கள்ல உள்ளங்களை குறிக்கின்ற சொல்லாக என்ன சொல் இருக்குது? சுதூர் என்ற சொல் தான் இருக்குது. சுதூர். ரைட், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அல்லதி
யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்ற கருத்துல வார. ஓகே, அப்ப நீங்க சதுர் என்ற சொல்லையோ கல்ப் என்ற சொல்லையோ பயன்படுத்தாம சுதூர் என்ற சொல்ல பயன்படுத்துறது மிகவும் பொருத்தம். சில நேரம் நீங்க குலூப் என்ற சொல் எழுதியிருந்தாலும் பிழைகள் இல்லை, ஏன்னா அதுவும் அல் குர்ஆன்ல இடம்பெற்றுள்ள ஒரு சொல் தான். சரியா? ரைட். பொறாமைக்காரன், அது என்ன சொல்? பொறாமைக்காரன் ஹாசிதின் என்ன சொல்? ஹாசிதின். ஹாசித். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. வமின் ஷர்ரி தீங்கிலிருந்தும், ஹாசிதின் பொறாமைக்காரன். வமின் ஷர்ரி ஹாசித் பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும், இதா ஹசது அவன் பொறாமைப்படுகின்ற போது என்று வரும். ஓகே, பசியை குறிக்கின்ற சொல் பசி. ஜூ. வெரி குட். பசியை குறிக்கின்ற சொல் என்ன? ஜூ. ஜூ. சரியா? لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع. أطعمهم இந்த புள்ள அத்தாமகும் மண்டல இருக்கிற அத்தாமகும் மண்ட கருத்து என்ன? அவர்களுக்கு உணவளித்தான். அத்தாமகும், எஸ், அவர்களுக்கு உணவளித்தான். அப்ப மின் ஜூ, ஜூ அண்டா பசி. சரியா? அப்ப ஜூ அண்ட சொல் தான் பொருத்தமான சொல். சரியா? ரைட். அடுத்த பகுதி போவோம். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் பதங்களை விளக்குக. ரைட். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றது விரும்புகிறேன். செமினார் டைம்ல சொல்றேன். இந்த விளக்குக என்ற சொல் ஒன்று நீங்க பார்ப்பீங்க. சரியா? ஒரு நல்லா தெரியும், விளக்குக என்று சொன்னா அது சாதாரணமாக 5 அல்லது 6 வரிகளுக்கு நீங்க விளக்கம் எழுதணும் என்று சொல்லி ஏனைய பாடங்கள்ல படிச்சிருப்பீங்க. உதாரணமாக வரலாறு, தமிழ், இஸ்லாம், இது போன்ற பாடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளக்குக என்று வந்தால் நீங்க அது ஒரு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வரிகளுக்கு நீங்கள் எழுதினாத்தான் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் என்று சொல்லி தருவார்கள். அதே சொற்பிரயோகம் சில நேரம் இந்த மாதிரியான வினாக்களுக்கும் வரலாம். அப்படி வந்தால் நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது என்றதுக்காக சொல்லித்தாரேன். என்னென்றா, இந்த 4 சொற்களுக்கும் 2 புள்ளிகள். சரியா? அப்ப ஒரு புள்ளிக்கு அரை மார்க்ஸ். ஒரு புள்ளிக்கு எத்தனை மார்க்ஸ்? அரை மார்க்ஸ். சரியா? அரை மார்க்ஸுக்கு நீங்க எப்படி விளக்குறன்றத யோசிச்சு எழுதினா சரி. அப்ப இங்க விளக்கு ஹண்டு வந்தாலும் குறிப்பிட்ட அந்த சொல்லுடைய பொருளைத்தான் கேட்டிருக்கிறாங்க என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். ரைட். ஓகே, அப்ப இதுல தந்திக்கிற சொல் என்ன? ஃபத்ஹ். ஃபத்ஹ்னா கருத்து என்ன? வெற்றி. ஓகே, இப்ப குர்ஆன் இருப்பது போல சில நேரம் வல் ஃபத்ஹ் என்று வரலாம். வ என்ற எழுத்தையும் சேர்த்து அலிஃப்லாமும் போட்டு வல் ஃபத்ஹ் என்று வரலாம். அப்ப நீங்க அந்த இடத்துலையும் வெற்றி என்று சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டா நீங்க எழுதணும் பண்ண விரும்பினா வ என்ற எழுத்துக்குரிய கருத்து எல்லாருக்கும் தெரியும். மேலும் என்பது தான் கருத்து. எனவே மேலும் வெற்றி என்று சொன்னாலும் பிழை இல்லை. ஓகே, அடுத்த மாலுகு. மாலுகு அண்டா சொத்துக்கள். சொத்துக்கள். ஓகே ஓகே, சொத்துக்கள். ஓகே, பணம். ஓகே, அவனுடைய சொத்துக்கள். ஓகே, இதுல வந்து மா அக்னா அன்ஹு மாலுஹு. சரியா? மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அப்ப மா அக்னா பயனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு, மாலுஹு மாலுஹு அவனுடைய சொத்து, அவனுடைய பணம். அப்ப சொத்து பணம் 2 கருத்தும் பொருத்தம் தான். ஆனா ஹாண்டிக்குது இல்லையா? அப்ப அதையும் கருத்துல கொண்டு மொழிபெயர்த்த சிறப்பாக இருக்கும். மாலுஹு அவனுடைய பணம், அவனுடைய சொத்து. அப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு அவனுக்கு அவனுடைய பணம் அல்லது அவனுடைய சொத்து பயனளிக்கவில்லை. வமா கஸபு மேலும் அவன் சம்பாதித்தவைகளும் என்ற கருத்துல வர. அப்ப அவனுடைய சொத்தும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயனளிக்கவில்லை என்ற கருத்துல வரும். ஓகே, அடுத்த பாருங்க, லம் யலித். லம் யலித் என்ன கருத்து? என்ன? பெறவில்லை. பெறவில்லை, பெறவும் இல்லை அல்லது பெறவில்லை. ஓகே, லம் யலித். வலம் யூலத் பெறப்படவில்லை. ஓகே, ஃபில் உகத் என்ற கருத்து என்ன? ஃபில் உகத் முடிச்சுகளில். வெரி குட். ஓகே, முடிச்சுகளில். ஃபி அண்டா இல். ஃபி அண்டா கருத்து என்ன? இல். அல் உகத் அண்டா முடிச்சுகள், முடிச்சுகள். ஓகே, ஃபில் உகத் அண்டா கருத்து என்னப்பா? முடிச்சுகளில் என்று வரும். ஓகே,
அப்ப இந்த புள்ள எழுதிக்கிற மாதிரி சூனியக்கார பெண்கள் என்று எழுதிக்கிறது பிழைதானே. அப்ப அதுல சொல்லணும் சூனியக்கார பெண்கள் என்ற சொல்லுடைய சொல் எப்படி வரும்? அரபு சொல் சூனியக்கார பெண்களை குறிக்கின்ற அரபு சொல் என்ன? சரியல்ல? நஃபாதாதி. வெரி குட். அந்நஃபாசாத்தி. சரியா? அந்த வசனத்துல வாரது இல்லையா? வமின் ஷர்ரி நஃபாசாத்தி. நஃபாசாத்தாண்டு வருமா? நஃபாசாத்தி. ரைட். ஓகே, நஃபாசாத்தி. அப்ப வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்தி. முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்கார பெண்களின் தீங்கில் இருந்தும் என்ற வரும். ரைட், ஓகே. சரியா? அப்ப கட்டாயமாக 4 சொற்கள் எக்ஸாமுக்கு வாரது. என்ன சொல் வரும் என்றது இல்லை. எப்படியோ நீங்க கட்டாயமாக அந்த சொற்களை மனசுல வச்சுக்கொள்ளணும். அந்த குறிப்பிட்ட சொல் வார நேரம் நீங்க அந்த ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த சொல் என்ன சூறால வார. இப்ப உதவி என்ற சொல் நீங்க படிச்சுக்கிற சூரத்துல் ஃபீல், குரைஷ், மாவுன், கௌசர், காஃபிரூன், நஸ்ர், மசத், இஹ்லாஸ், ஃபலக், நாஸ். இந்த 10 சூறாக்கள்லையும் என்ன சூறால வருது? அல்லது அங்கள அபசா, முத்தசிர், மஆரிஜுடைய 10 வசனங்கள், இஸ்ராவுடைய 5 வசனங்கள். இதுல எங்கேயாவது உதவி என்ற சொல் வருதா? எஸ், வருது. என்ன சூறா ஞாபகப்படுத்தி பார்த்தா சூரத்துன் நஸ்ர். அப்ப அந்த சூரத்துன் நஸ்ரை நீங்க கொஞ்சம் மோதி பார்க்க கொள்ள உங்களுக்கு அந்த சொல் ஞாபகத்து வரும். உள்ளங்கள் என்ற சொல் ஃபீல்ல இல்ல, குரைஷ்ல இல்ல, மாவுன்ல இல்ல, கௌசர்ல இல்ல. அப்ப எங்க வருது? ரைட், நாஸ்ல வருது. தமிழ்ல ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நாஸ்ல வருது. சூரத்து நாச ஓதி பார்க்க கொள்ள உங்களுக்கு அந்த சொல் ஞாபகத்து வரும். பொறாமைக்காரன் சூரா ஃபலக்ல வருது. ஃபலக் எல்லாருக்கும் பாடம். எனவே அந்த சூறாவை நீங்க ஓதி பார்க்க கொள்ள அந்த சொல் ஞாபகத்து வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் சில நேரம் ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத் வரலாம். சில நேரம் வராமலும் வரலாம். இப்போ உதாரணமா இதுலயே நீங்க உதாரணமா பார்க்கலாம். முதலாம் சொல்லுக்கு மட்டும் ஃபாவுக்கு ஃபத்ஹா, தாவுக்கு சுக்குன் வச்சு தந்திக்கிறாங்க. ஆனா மற்ற சொற்களை பொறுத்த மட்டும் அப்படி தந்தது இல்லை. எனவே நீங்க குறிப்பிட்ட சொல்ற வடிவத்தை பார்த்துட்டு விளங்கி கொள்ளணும். இது இப்படித்தான் நாங்க உச்சரிக்கணும். உதாரணமாக லம், லாம், மீம், யா, லா, லாம், தால் அப்படித்தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு பார்த்த பார்வையிலேயே வரணும். ரைட், இது லம் யலிதத்தான் குறிக்குது. அப்ப அது என்ன சூறால வருது என்பதை வச்சு நீங்க ஓதி பார்த்து என்ன செய்யலாம், உங்களுக்கு சரியான கருத்தை எடுக்கலாம். ஓகே, இதுல 4 மார்க்ஸ் இருக்குது. விலகி நான் 4 மார்க்ஸையும் நீங்க தவறாம மேக்சிமம் ட்ரை பண்ணி எடுக்க தான் பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்த பாருங்க ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சலாம் சார், 10ஆம் ஆண்டுக்கும் கிளாஸ் வைக்கிறீங்களா? மகன் 10ஆம் ஆண்டுக்கு இன்ஷால்லா நாங்கள் அதை கடைசி பேசுவோமே, அதெல்லாம் நீங்க இப்ப பேச வேணாம். 8, 9:30 கிட்ட வரக்கோல அதை பத்தி கேளுங்க இன்ஷால்லா. சரியா? ரைட், ஓகே. ஓகே சார், இன்ஷால்லா. ஓகே, அடுத்த பாருங்க. ரைட், இந்த பேப்பர்ல இந்த ஹதீஸ் பாருங்க. ஹரக்கத் இல்லை. சரியா? ஹரக்கத் பெரும்பாலும் இருக்காத ஹரக்கத் இல்லை. ஆனா நீங்க அந்த ஹதீஸ பார்க்கின்ற பார்வையிலேயே இது என்ன ஹதீஸ் என்பது உங்களுக்கு தெரிய வரணும். உதாரணமாக சில கீவேர்டுகளை ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். ரைட், உதாரணமா நஹ்ரன் 6, ரைட், ஹம்ஸ மர்ராத் 5 தடவைகள், ஓகே, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 வேளை தொழுகைகள், ரைட், அல் ஹதாயா பாவங்கள், ரைட், அப்படி யக்தசிலு குளிக்கிறார். இப்படி அந்த சில சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்ற நேரம் உங்களுக்கு அந்த சொல்ல கண்ட உடனே ஃபத்ஹா இல்லாட்டியும், கஸ்ரா இல்லாட்டியும், லம்மத் இல்லாட்டியும், சுக்கூன் இல்லாட்டியும், சத்தோ மத்தோ எதுவும் இல்லாட்டியும் கூட உங்களுக்கு அந்த ஹதீஸ் தமிழ் கருத்து என்ன செய்யும், ஞாபகத்து வரும். சில நேரம் இதை நீங்க சரியாக வாசிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் கூட நீங்க என்ன செய்வீங்க, சரியாக அந்த தமிழ் கருத்தை நீங்க எடுப்பீங்க. எடுத்த வர கேள்விகள் லேசா இருக்கும். இது பார்ட் 1ல மட்டுமல்ல, பார்ட் 2லையும் லேசா இருக்கும். ரைட், இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமேனா, அரஐதும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களில் ஒருவருடைய வீட்டு வாயில் அருகில் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலிருந்து ஒரு மனிதர்
ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் என்ன செய்கின்றார்? குளிக்கின்றார். ஹல் யபகா மின் தரனிஹி ஷை, அவருடைய அழுக்கிலிருந்து ஏதாவது மீதமாக இருக்குமா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? காலு, சொன்னார்கள், லா யபகா மின் தரனிஹி ஷை, அவருடைய அழுக்கிலிருந்து எதுவும் மீதமாக இருக்காது என்று சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்கன்னா, ஃபதாலிக, அப்படித்தான், மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸ், ஐவேளை தொழுகைகளுக்கான உதாரணமும் அப்படித்தான். யம்ஹுல்லாஹு, அல்லாஹ் அழிக்கிறான், பிஹின்ன, அவற்றின் மூலமாக, அல் ஹதாயா, பாவங்களை. அப்ப அல்லாஹு தாலா அவற்றின் மூலமாக பாவங்களை அழிக்கிறான். நேரடி கருத்து அழிக்கிறான். அப்ப அழிக்கிறான் என்ற கருத்து என்ன? மன்னிக்கின்றான், அதுதான் கருத்து. சரியா? ஓகே. அப்ப இந்த ஹதீஸ் தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். இந்த ஹதீஸ்ல கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன? உவமானம் ஐவேளை குளிப்பவர். ஐவேளை குளிப்பவர்கள். சரியா? நீங்க இப்படி ஐவேளை குளிப்பவர்கள் என்று சொல்லலாம், அல்லது நாளாந்தம் ஐவேளை குளிப்பவர் என்று சொல்லலாம், அல்லது அந்த ஹதீஸை நீங்க பாடமாக்கி வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடுகின்ற ஒரு ஆற்றில் ஐவேளை குளிப்பவர், 5 தடவைகள் குளிப்பவர் என்று நீங்க விரிவாக சொல்லலாம். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அரபால் எழுதுமா? எப்படி உவமான ஊமையம் அரபுல. சரி, அரபால நீங்க எப்படி எழுத போறீங்க? இப்ப இந்த ஹதீஸை வச்சு நீங்க எப்படி எழுத போறீங்க? சொல்லுங்க மகள். இல்ல எழுதலும் டீச்சர்ஸ். எழுத இயலும், பிரச்சனை இல்லை. எழுத இயலும், பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப நிக்கிற 82 பேர்ல ஒரு 5 பேருக்கு எழுத இயலுமா இருக்கும். மீதமுள்ள 75 பேருக்கும் தமிழ் எழுதுறது தான் இயலுமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். எழுதலாம் மகள், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அப்ப இதுல நான் சொல்ல வர்றது என்னென்றா, உங்களுக்கு அந்த ஹதீஸ்ட கருத்து விஷயம் மனசுல ஆழமாக இருக்குது, விஷயம் தலையில இருக்குது என்று இருந்தா இந்த மாதிரி ஷோர்ட்டாலும் எழுத தேவையில்லை. நீங்க கொஞ்சம் விரிவாக எழுதுறது நல்ல. ஓகே. எப்படி இது பிழை இல்லை, இப்படி எழுதுற பிழை இல்லை. உங்களுக்கு ஏழுமா இருந்தா நீங்க பூரணமாகவே எழுத பாருங்க. விளங்கினா? எப்படி வீட்டுக்கு முன்னால் ஓடுகின்ற ஆற்றில் தினமும் ஐவேளை குளிப்பவர், 5 தடவைகள் குளிப்பவர் அன்று எழுதினாலும் சரி, இதுவும் ஓகே தானே? புள்ளிகள் கிடைக்குமா? தினமும் ஐவேளை குளிப்பவர் என்பதும் ஓகே. ஓகே, நான் சொல்றத நல்லா விளங்கி கொள்ளுங்கோ. இதுவும் ஓகே. இதை விட நீங்க விரிவாக எழுதுறதுக்கான விஷயம் தலையில இருக்குது, எழுதோ மேலும் என்றிருந்தா நீங்க அழகா பூரணமா எழுதுங்க. ஓகே. அப்ப உவமானம், உவமேயம் என்ன? இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமேயம் தினமும் ஐவேளை சொல்லுங்க தொழுபவர்கள். நீங்க சொல்லுங்களா? நீங்க சொன்னா உங்களுக்கு பதியுமா? ரைட். தினமும் தொழக்கூடியவர்கள். பெரும்பாலானாக்களுக்கு உவமானம் உவமேயம் மாறிப்படுற. சரியா? உவமானம் உவமேயம் என்ன செய்யுது? மாறிப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவதை கேட்கிற உவமானம் தான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு உவமேயம் பெரும்பாலும் கேட்கிற. உவமானம் உவமேயம், உவமானம் உவமேயம். உவமானம் என்பது ரைட், எதுக்கு ஒப்பிடுறோமோ அது உவமானம், எதை ஒப்பிடுறோமோ அது உவமேயம். அப்ப முதலாவது உவமானம் என்பது எங்களோட கையில உள்ள விஷயம் அல்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு தீக்கிற விஷயம் அல்ல அது. நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். இப்ப உதாரணமாக நோன்பு ஒரு கேடயம். நாங்க நோன்பை பத்தி பேசிட்டிருக்கிறோம். நாங்க நோன்பை பத்தி பேசிட்டிருக்கோம்ல, ரசூலுல்லாவோட ஹதீஸ் பயன்படுத்த போறோம். நோன்பு ஒரு கேடயமாகும் என்று சொல்றோம். நோன்பை பத்தி தான் நாங்க இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறது. எங்களோட கையில் இருக்கிற நாங்க எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்? நோன்பை பத்தி. எங்கேயோ வைக்கிறோம்னா கேடயம். ரைட். கேடயம் என்றா எங்களுக்கு கற்பனைக்கு வரக்கூடிய ஒன்று கேடயம். அப்ப நாங்க கேடயத்தை சொல்லக்கூட அந்த கேடயங்களை ஞாபகத்து வருது. ரைட். ஓகே, இப்படித்தான் கேடயம். உவமானம் என்றா என்ன? அது எங்களோட கையில இல்லை, அது எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த நாங்க ஒன்றோட ஒப்பிடுறோம். உவமேயம் என்பது என்ன? இப்ப நாங்க என்ன சப்ஜெக்டை பேசி கொண்டிருக்கிறோமோ, என்ன சப்ஜெக்டை சொல்ல விளங்கப்படுத்த விரும்புகிறோமோ அது என்ன? உவமேயம். இந்த ஹதீஸ்ல பாருங்களேன். இப்ப நீங்க கற்பனைக்கு வரும். சரியா? ஒத்தட்ட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றில அவர் 5 தடவைகள் குளிக்கின்றார். அப்ப சும்மா கற்பனைக்கு எடுத்து பாருங்களேன். அவருடைய உடம்பு மிக பரிசுத்தமாக சுத்தமானதாக இருக்கும், அழுக்குகள் இருக்காது. இது கற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம். அது உவமானம். சரியா? உவமேயம் என்பது என்ன?
இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஐவேளை தொழுகைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த ஐவேளை தொழுகைகள் மூலமாக பாவங்கள் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். அது என்னப்பது? உவமேயம். சரியா? ரைட். அப்ப உவமானம் என்பது எங்கட கற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் உவமானம் என்றது. சரியா? உவமேயம் என்பது என்ன? இப்ப நாங்க என்ன சப்ஜெக்டை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அது உவமேயம். சரியா? இது ரெண்டையும் தயவு செஞ்சு மாற்றி புரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, இந்த துவாட பின்வரும் துவாவை பூரணப்படுத்தி வருது. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி. இந்த மாணவி எழுதிக்கிறாங்கன்னா அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி. ரைட், ஓகே. 10ஆம் ஆண்டுல இந்த அளவோட முடியுது. 11ஆம் ஆண்டுல இன்னும் ஒரு பகுதி மீக்குது. லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், லா இலாஹ இல்லா அன்த. ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எழுதி இருந்தாலும் போதும். சரியா? ரைட். இந்த துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன? அல்லாஹும்ம காலை மாலை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் மோதக்கூடிய துவா. சரியா? ரைட், ஓகே. காலையிலும் மாலையிலும் மோதுகின்ற துவா. ரைட். அடுத்த பாருங்க. ரைட். இது நாங்க பல தடவைகள் பார்த்திருக்கிறோம். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும் வாரியனும் பஹரதுவும் வாழ்த்துமெங்கள் ஃபாத்திமத்தே. சரியா? ஃபாத்திமத்தே. ரைட். இது என்ன செய்யறது? அரபு தமிழ்ல எழுத வேண்டி வரும். ஓகே. அரபு தமிழ் எழுதக்கொள்ள அரபு தமிழுக்கென்று எழுத்துகள் இருக்கிற என்று நீங்க படிச்சிருப்பீங்க. எத்தனை எழுத்துகள் இருக்குது சொல்லுங்க பார்க்க? அரபு தமிழ் எழுத்துகள் எத்தனை இருக்குது? 13. இல்ல மொத்தமா 27. இல்ல 39. எஸ் பாத்திமா, சரியா? 39. புதிதாக உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் எத்தனை? 11. 11 எப்படியா 39. 11 28 எழுத்துக்கள் ஏற்கனவே இருக்குது அரபு மொழியில. அதோட 11 எழுத்துக்களையும் சேர்த்து அரபு தமிழுக்கு என்று உருவாக்கப்பட்ட எழுத்துகள் 39. சரியா? அப்ப அந்த எழுத்துகள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இந்த அரபு தமிழ் வாக்கியத்தை எழுதணுமென்று இல்லை. சாதாரணமா இந்த மாணவி எழுதிக்கிற மாதிரி அழகா எழுதலாம். சூரியனும் பாருங்க, அந்த எழுத்துக்களை கூட்டி எழுதினாலே போதும். சரி? சூரியனும் சந்திரனும் சொல்லும் என்று வரக்கொள்ள ஓகே, இதுவும் சரிதான். நாங்க இந்த சாணாய்கள் இந்த சாணா இந்த சாணா இதெல்லாம் வரக்கொள்ள நாங்க இந்த ஷீனை பயன்படுத்துறது மிச்சம் நல்ல. விளங்கினா? ஷீன் என்ற எழுத்தை பயன்படுத்துறது மிச்சம் பொருத்தம். ஓகே. அப்ப இந்த இடத்துல நாங்க சூரியனும். ஓகே, விளங்கினா அவளுக்கு? இப்ப சூரியனும், ரைட், ஷீன். அதே மாதிரி சந்திரனும், ரைட். அதே மாதிரி சொல்லும். ஓகே, ஷீனை பயன்படுத்துறது மிச்சம் நல்ல. அப்ப அஃப்லாக் அனைத்தும் பாருங்க, அனைத்தும். வாரியனும் பஹர் என்பது அரபு சொல். பஹர் என்பது என்ன? அரபு சொல். எனவே நீங்க அந்த அரபு சொல் எழுத பாருங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. பாவை போட்டு எழுதுறது பஹர். ஓகே. உங்களோட ஸ்கூல்ல நீங்க டீச்சர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அரபு தமிழ்ல செய்யுள்கள் இருக்கிறது. 11ஆம் ஆண்டுல செய்யுள்கள் இருக்குது. 10ஆம் ஆண்டுலையும் 4 வரிகளை கொண்ட ஒரு செய்யுள் ஒன்று இருக்குது. அப்ப அந்த செய்யுள்களை கொஞ்சம் அரபு தமிழ்ல நீங்க எல்லாத்தையும் எழுதி பாருங்க. அப்ப அதுல சில சொற்கள் வரும், அரபு சொற்கள் வரும். அந்த அரபு சொற்கள் வரக்குள்ள அது நீங்க அதை அப்படியே எழுத பாருங்க. சரியா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எழுதுனா பொருத்தம் பஹர். ஓகே. இப்ப இந்த பாருங்க, அஃப்லாக் என்பதும் ஒரு அரபு சொல் தான். அஃப்லாக் அதான் அப்படியே எழுதிக்கிறார். சரியா? அப்ப அஃப்லாக் அது மாதிரி நீங்க ஏனைய சொற்களையும் எழுத பாருங்க. ரைட். பஹர் அதுவும். ஓகே. வாழ்த்துமெங்கள். ஓகே, பிரச்சனை இல்லை. வாழ்த்துமெங்கள் ஃபாத்திமுத்தே. சரியா? ஃபாத்திமுத்தே கொஞ்சம் அழிப்பண்டு வருமானா இப்படி தா. ரைட். ஓகே. ஃபாத்திமுத்தே. இப்ப இதுலயும் இந்த தாவை விட ஃபாத்திமா என்ற சொல்லுக்கு இந்த தா தான் வருது. என்ன தா? இந்த தா தான் வரும், ஃபாத்திமா. எனவே நாங்க ஃபாத்திமுத்தேன்னு எழுதக்கொள்ள அந்த ஃபாத்திமா என்ற சொல்லுக்கு என்ன தா பயன்படுத்தப்படுகிறதோ அதை எழுதி கொள்றது நல்ல. பிரச்சனை இல்லை. நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் அரபு தமிழ்ல குறிப்பிட்ட செய்யுள் வரிகளை எழுத பாருங்க. இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே, ரைட்.
அடுத்த பார்ப்போம். என்ன ரைட், உரைப்பகுதி. உரைப்பகுதியில வந்து 5 வினாக்கள் வரும் இல்லையா? கட்டாயமாக 5 வினாக்களுக்கும் நீங்க அரபு மொழியில விடை எழுதணும். பூரணமாக விடை எழுதணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா பூரணமாக விடை எழுத இயலுமென்று சொன்னா அப்படி எழுதுறது நல்லது. ஓகே, அவசியம் இல்லை, ஆனா எழுதுறது நல்லது. ஓகே, அதுல பாருங்க, வளமையாக கேட்டுவார் ஒரு கேள்விதான். என்ன? உன்வான், தலைப்பு. நாங்க ஒவ்வொரு உரைப்பகுதியும் படிக்கின்ற போதும் ஒவ்வொரு கவிதையை படிக்கின்ற போதும் சொல்லித்தந்த வலியுறுத்திய ஒரே விஷயம் என்னன்னா தலைப்பு. இப்ப தலைப்பை குறிக்கிற சொல் என்ன? உன்வான். சரியா? இந்த உன்வான்னா தலைப்பு. எல்லா உரைப்பகுதியிலையும் தலைப்பு அந்த குறிப்பிட்ட உரைப்பகுதிக்குள்ளேயே இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். எனவே நீங்க வந்து என்ன செய்யணும்? அந்த உரைப்பகுதிய வாசிக்க கொள்ள, படிக்க கொள்ள அந்த குறிப்பிட்ட தலைப்பை ஹைலைட் பண்ணி படிக்கிறது. உதாரணமாக இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா. இப்போ இந்த செக்ஷன் நிற்கிற இல்லையா, இந்த பகுதியை நீங்க ஹைலைட் பண்ணி படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரே பகுதி வந்தாலும் அந்த ஹைலைட் பண்ணின இடம் உங்களுக்கு ஞாபகம் வரும். தலைப்பை மட்டும் நீங்க ஒரு குறிப்பிட்ட கலர்ல, ப்ளூவோ அல்லது yellowவோ அல்லது ஏதோ ஆரஞ்ச், ஏதாவது ஒரு கலர்ல நீங்க ஹைலைட் பண்ணி படிச்சா உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப நீங்க எக்ஸாமுக்காக படிக்கிற நேரம் குறிப்பிட்ட எந்த இடத்துல நாங்க ஹைலைட் பண்ணினோம் என்பது ஞாபகத்து வரும். அப்ப எந்த ஒரே பகுதியை தந்தாலும் அந்த தலைப்பு என்ற மெட்டர் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. சரியா? கஷ்டமாக இருக்காதா? ரைட். அடுத்த பாருங்க, கம் ரஜுலன் மர்ரூபிஹி. கம்மண்டா கருத்து என்ன? கம்மண்டா எத்தனை எத்தனை. ரைட், கம்மண்டா கருத்து எத்தனை. அந்த வினாக்களை குறிக்கின்ற சொற்களுக்கு இல்லையா, அது கட்டாயமாக ஒரு ஞாபகத்தில் இருக்கணும். கம், எத்தனை. அது மாதிரி மாண்டா கருத்து என்னம்மா? என்ன என்ன. என்ன மாண்டு வரணும். வேற வேற எப்படி வரலாம்? மாதா மாதா மேலும், மாதாண்டு வர மேலும். நான் உனக்கு லிமாதா லிமாதாண்டு வராது. லிமாதாண்ட ஏன், எதற்காக. சரியா? ஏன் அல்லது எதற்காக. இப்ப மா அல்லது மாதா என்று வரதானே. அதே மாதிரி அரபு இலக்கிய நயத்துல சரியா மாஹுவ என்று வரும் மேலும். மாஹுவ அரபு இலக்கிய நய பாடத்துல மாஹுவ என்று வந்தாலும் கருத்து என்ன, என்ன என்பது என்ன, அது என்ன என்றதல்ல, என்ன. சரியா? அது உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சரியா? அது என்ன என்று நீங்க மொழிபெயர்க்கிற வானம் என்ன, என்ன. அதே நேரம் மா ஹிய, மாஹியன்னு சில நேரம் வரும் மேலும் நீங்க பாஸ் பேப்பரை பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். அது என்ன என்ற கருத்தல்ல, என்ன என்றதுதான் கருத்து. ஓகே, என்ன என்ற கருத்துல பயன்படுத்தினா சரி. ரைட். ஓகே, அப்ப கம், எத்தனை, மா, மாதா, மாஹுவ, மாஹிய எல்லாமே என்ன. மத்தாண்டா கருத்து. மத்தா வரைக்கும் இல்ல, அது ஹத்தாண்டா தான் வரைக்கும். மத்தாண்டா எப்போது எப்போது. மத்தாண்டா எப்போது. ஐன, ஐன என்ன கருத்து? எங்கே எங்க, எங்கே. சரியா? ரைட். மண்ணண்டா கருத்து யார் யார். மண்ணண்டா கருத்து யார். ஓகே, கைஃப என்ன கருத்து? எப்படி எஸ் எஸ். எவ்வாறு கைஃபண்டா எவ்வாறு அல்லது எப்படி என்ற கருத்துல வார. ரைட். லிமாதாண்டா கருத்து எதற்காக எதற்காக. வெரி குட். எதற்காக என்ற சொற்கள் ஞாபகத்தில் இருக்கணும். அதே நேரம் சில இடைச்சொற்களும் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இலா. இலாண்டா கருத்து என்ன? இலா இக்கு, இக்கு. சரியா? டு, டிஓ, இக்கு. ரைட். அப்ப இல்ல குறிக்கின்ற சொல் என்ன, என்ன? பி என்ன? வெரி குட். அலாண்டா கருத்து என்ன? அலா மீதி வெரி குட். மின்னண்டா கருத்து மீன், மீன் இருந்து இருந்து. வெரி குட். ஓகே, மின்னண்டா கருத்து இருந்து. இப்ப நீங்க வந்து சில நேரம் இந்த இடைச்சொற்களோட சேர்த்தும் மீனாக்கள் வரையணும். உதாரணமாக மீன்
சஹ ஐன மின் ஐன. அப்ப மின் ஐன மின் அண்டா இருந்து ஐன என்றா எங்கே. அப்ப மின் ஐன என்ற கருத்து என்ன? எங்கிருந்து. எங்கிருந்து விளங்குனா இப்ப அவளுக்கு சரியா? அம்மா இலா இலா சஹ ஐன இலா ஐன அந்த கருத்து என்ன? எங்கே எங்கே எங்குக்கு தான் அது சரியா? டு வேயா எங்குக்கு, அதாவது எங்கே என்ன கருத்து. அப்ப சில நேரம் அந்த மாதிரி இடை சொற்களோட சேர்த்து வினாக்கள் வரும் மேலும் சரியா? வினாக்கள் வரும் மேலும் ரைட். அப்ப இதுல பாருங்க, கம் ரஜுலன் கம் எத்தனை. அப்ப எத்தனை என்ற கேள்வி வந்த உடனே எங்களுக்கு லேசா விட எழுத மேலும் ரைட். எத்தனை ரஜுல் ரஜுலன்டா மனிதன். சலாசத்து கம் ரஜுலன் எத்தனை மனிதர்கள் மக்ரூபிஹி அவனை கடந்து சென்றார்கள். ஓகே, எத்தனை பேர் போனாங்களா? 3 பேர் சலாசா சலாசத்து ரிஜால் சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. ரைட். இது லேசி உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சுக்கிறோம். லேசா விட கண்டுபிடிக்கிற சிஸ்டம் எல்லாம் சொல்லி தந்திக்கிறோம் ஏன்னா ரைட். அந்த அடிப்படையில இப்ப ரஜுல் என்ற சொல் மர்ரூபிஹி என்ற சொல் கேள்விக்குரிய சொல் மட்டும் முட்டுட்டு இந்த சொல்ல மட்டும் முட்டுட்டு பாருங்க, மர்ரபிஹி என்று வந்து இருக்குது, மர்ரபிஹி என்று இருக்குது. இதுல மர்ரூபிஹி என்று இருக்குது. இந்த இடத்துல ரஜுலன் என்ற சொல் ஒருமையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல பன்மையில் இருக்குது, ரிஜாலன் இருக்குது சரியா? நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இப்ப கமா பெரும்பாலும் வரும். அப்ப அந்த கமா 2 கமாகளுக்கு இடைப்பட்ட பகுதியில பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட வினாவுக்கான விடை இருக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த குறிப்பிட்ட வாக்கியத்தை நீங்க பார்த்து எழுதினாலும் சரி. மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியா. அஸ்ரியான சொல் நீங்க எழுதலாட்டும் பரவாயில்ல. மர்ரபிஹி சலாசத்து ரிஜால். சலாசா என்று சொல்ல மட்டும் போட்டாலும் புள்ளிகள் இருக்குது ரைட். நீங்க முடியுமான வரைக்கும் பூரணமாக விட எழுத பாருங்க இன்ஷா அல்லாஹ். அவளுக்கு நான் லேசா சொல்லித்தாரேன். ஓகே, மூணாவதா பாருங்க. மூணாவது மாதா. மாதாண்டா கருத்து என்ன? என்ன என்ன. என்ன கால கால என்ன கருத்து என்ன? கூறினான் கூறினான். அப்ப மாதா கால என்று வந்தா என்ன கூறினான். ஓகே, என்ன கூறினான், என்ன கேட்டான், இந்த மாதிரியான வினாக்களுக்கு விட மிச்ச லேசு சரியா? அந்த குறிப்பிட்ட கூற்ற சொன்னா சரி. குறிப்பிட்ட அந்த கூற்று ஒரே பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது அப்படியே நாங்க பார்த்து எழுதுனா சரி. இப்ப மாதா கால அர்ரஜுல் அண்டா யாரு? அர்ரஜுல் மனிதன் மனிதன். அல்லா முதலாவது சரியா? நாங்க இந்த 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 சொல்ல அவ்வல் என்ற சொல்ல வந்து எங்கேயோ படிக்கிறோம், ஆனா எங்க லிங்க் ஆகுது உங்களுக்கு தெரியும். அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற அந்த பாடத்துல அவ்வளு பைத்தின் வல் பைத் அவ்வளு கஅபத்துனா படிக்கிறோமா இல்லையா? வல் பைத் அவ்வளு கஅபத்துனா முதலாவது இல்லம் எமது காபாவாகும். அப்ப அதே சொல்தான் இங்க வந்துக்குது. அல் அவ்வல் அல் அவ்வல் என்ற கருத்து முதலாவது. மாதா கால ரஜுலுல் அவ்வல் முதலாவது மனிதர் என்ன கூறினார். அப்ப முதலாவது மனிதரை கூற்று எழுதினா சரி. இந்தமாண்டா போகுது கண்டான். அப்ப அல்பல்லா விவசாய என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இங்க பாருங்க புள்ளகள் எவ்வளவு லேசா விட தந்திக்கிறாங்கன்னு சரியா? இந்த பாருங்க ஒவ்வொருத்தட கூற்றையும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு மேற்கோக்குறி ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேற்கோக்குறி ஒன்று இருக்குது. அப்ப இது ஃபுல்லா ஒரு கூற்று சரியா? திருப்ப இது பாருங்க, காட மைக் சவுண்ட் ஆயிக்குது, மைக்கா மியூட் பண்ணி கொள்ளுங்களே புள்ளகள். ரைட், ஓகே. இப்ப இதுல பாருங்க கால அஹதுஹும். இப்ப நீங்க மேல் வரியில பார்த்தோன்னு சொன்னா எந்த விதமான மேற்கோக்குறியும் இல்லை. 2ஆம் வரையில இக்குன்னு ஆரம்பிக்கிற ஒன்று திருப்பிக்கின முடியுது இன்னொன்று சரியா? திருப்பி என்ன செய்யுது, இந்த இடத்துல இன்னொரு மேற்கோக்குறி ஒன்று ஆரம்பிக்குது, அது வந்து அப்படியே இந்த இடத்துல முடியுது, அப்படித்தானே? ஓகே, திருப்பி என்ன செய்யுது, திரும்ப பாருங்க இந்த இடத்துல இன்னும் ஒரு மேற்கோக்குறி ஒன்று ஆரம்பிக்குது, இந்த இடத்துல என்ன செய்யுது, முடியுது, அப்படித்தானே? அப்ப இதெல்லாம் கூற்றுகள், இதெல்லாம் என்ன கூற்றுகள் தான். திருப்ப அடுத்த பந்தியில ஓகே, அடுத்த பந்தியில இங்க ஆரம்பிக்கிற ஒன்று இங்க முடிகிற இன்னொன்று, அது ஒரு கூற்று. திருப்ப அப்படியே வந்தன்னு சொன்னா இங்க ஆரம்பிக்கிறது ஒன்று ரைட், கடைசியாக ரைட் இங்க ஒரு மெக்கோக்குறி என்று வரணும்,
இங்கே தான் கடைசியா முடிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. எப்படியோ ரைட். இங்கே தான் வரணுமா, இதோட முடிஞ்சு. ரைட், ஓகே. அகினா இந்த இடத்துலயா நான் சும்மா வட்டவண்ணு மட்டும் போட்டு காட்டுறேன். அகினே இல்லை, சாரி. இந்த இடத்துல மெக்கோக்குரியோட முடிவாங்க. சரி, ஓகே. ரைட். இப்ப கேட்டுக்கிற கேள்வி என்ன? மாதா கால ரஜுலுல் அவ்வல், முதலாவது மனிதர் என்ன சொன்னார்? அப்ப நீங்க இந்த உரை பகுதியை பார்த்த உடனே அந்த 3 பேரும் சொன்ன கருத்துகள் 2வது பந்தியில இல்ல. இன்னும் ஞாபகத்துக்கு வரணும். சரியா? 2வது பந்தியில் இல்ல. அது எங்க இருக்குது? அது முதலாவது பந்தியில தான் நீக்கிறன்றது ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஞாபகத்துக்கு வந்தா அப்ப 1 2 3 1 2 3 அர்ரஜுலுல் அவ்வல் என்றா முதலாவது மனிதர், அர்ரஜுல் சானி என்றா 2வது மனிதர், அர்ரஜுல் சாலிஸ், சாலிஸ் என்ன சொல்லுங்க தந்திக்கிறாங்க பாருங்க. சாலிஸ் என்ன சொல்லுங்க தந்திக்கிற. எனவே அது லேசி. ரைட். அப்ப இங்க வந்து கால அஹதுஹும் தான் வந்திருக்குது. அஹதுஹும் அவர்களில் ஒருவர் சொன்னார். வகால ஆஹர் மற்றவர் சொன்னார். அப்ப இல்ல முதலாவது மனிதர் என்று வரக்கொள்ள அது இங்கதான் விடைக்கு முதலாவது நபருடைய கூற்று. என்ன கூற்று பாருங்க, என்ன கூற்று? கூற்றுகளுக்கு வாசிக்க சரியா? இல்ல ஹரக்கத் இல்ல. எஸ், இப்ப ஹரக்கத் இல்லதான். ஆனா அவளுக்கு அழகா என்ன செய்யலாம், அந்த 2 மேற்கோள் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வசனத்தை, அந்த கூற்ற வாக்கியத்தை நீங்க அப்படியே பார்த்து எழுதினா சரி. என்ன? இன்னனி அம்லிக்கும் மின தஹாபி மா யக்ஃபி ஐ யம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். சரியா? பின்ன இந்த புல் எழுதிக்கிற விடைய பார்த்தா ரைட், அதுக்கு விடை இல்லை. வழங்கினா மாதா கால ரஜுலுல் அவ்வலுக்கு காலல் ஃபல்லாஹு வஐனாஹு தபரிகானி மானான்னு எழுதிக்கிற. ரைட். அப்ப என்ன விட இல்ல. அப்ப விட எங்க இருக்குது? விட இந்த இடத்துல தான் நிற்குது. அப்ப இது முதலாம் நபருடைய கூற்று, இது 2ஆம் நபருடைய கூற்று, இது 3ஆம் நபருடைய கூற்று. ரெண்டத்தை நீங்க எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கொள்ள பார்க்கணும். அந்த அடிப்படையில சரியா? இப்ப முதலாவது மனிதர் என்று வரக்கொள்ள இந்த வினாபத்திரத்தில் இருக்கிற மாதிரி அர்ரஜுலுல், அர்ரஜுல்னா மனிதர் தானே, அர்ரஜுல்னா கருத்துன்னா மனிதர், மனிதர். ஓகே, மனிதரா அர்ரஜுல். அல்லவ்வல் என்றா கருத்துன்னா முதலாவது, அல்லவ்வல் என்றா கருத்து முதலாவது. சரியா? அவர் அஸ்ஸானி, அஸ்ஸானி என்றா கருத்து 2வது, அஸ்ஸானி என்ற கருத்து என்ன 2வது. அஸ்ஸாலிஸ் என்பது இங்க இருக்குது, நான் காட்டினேன், அது 3வது என்ன கருத்துல வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. கைஃப கானல் ஃபல்லாஹு, கைஃப கானல் ஃபல்லாஹு. கைஃப என்ன கருத்து என்ன? கைஃப எப்படி, காண தெரியுமா? காண என்றா இருந்தார், அல் ஃபல்லாஹ் என்றா விவசாயி. விவசாயி எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? கானல் ஃபல்லாஹு ஜாலிசன். அது அந்த இப்ப கானல் ஃபல்லாஹ் வந்திருக்குது. கைஃப என்ற சொல் மட்டும்தான் கேள்விக்குரிய சொல்லா வந்திருக்குது. அப்ப நீங்க இத கொஞ்சத்தான் பார்த்ததுன்னா சரி. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் என்று நிப்பாட்டம் மேலும் அமர்ந்திருந்தார். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஉ மினஸ் சாகியா என்ற அந்த வார்த்தையை, அந்த சொல், அந்த வசனத்தை நீங்க பார்த்ததுதான் மேலும் சரி. 5வது கேள்வியை பாருங்க. மாஹியல் இப்ரத்து மின் ஹாதிஹில் ஃபக்ரா. என்ன கருத்து? கருத்து என்ன? மாஹியல் இப்ரத்து மின் ஹாதிஹில் ஃபக்ரா. படிப்பினை யாது? ரைட். மாஹிய, மாஹிய கருத்து என்ன? மாஹிய, எஸ், படிப்பினையா. மாஹிய என்ன? நான் சொல்லித்தந்த என்னன்னு, மாண்டாலும் என்ன, மாதாண்டாலும் என்ன, மாஹுவ என்றாலும் என்ன, மாஹிய என்றாலும் கருத்து என்ன? அப்ப அல் ஐபரா, அல் ஐபரான்ற சொல்ல கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அல் ஐபரா என்பது படிப்பினை. நாங்க இன்ஷா அல்லாஹ் செமினார்லயும் பார்ப்போம். மின்ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பந்தியிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? அப்ப இந்த பந்தியை பொறுத்த மட்டும் தலைப்பு, இந்த உரைப்பகுதியில தலைப்பு கூட ஒரு படிப்பினையாக எடுக்கலாம். ஏன்னா என்ன படிப்பினா? அல் கனாஅத்து கன்சுன் லா யப்னா, திருப்தி அழியாத ஒரு பொக்கிஷம், திருப்தி அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம். சரி, இதுகளுக்கு அவசியம் இல்லை. தலைப்பையும் என்ன செய்யலாம்? தலைப்பையே எங்களுக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள முடியும். சரி, ஓகே, ரைட். நாங்கள் அது குறித்து இன்ஷா அல்லாஹ் விரிவாக எங்களோட அந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறக்கூடிய வகுப்புல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே.
அடுத்தது ரைட் தொலால் பத்ரு அலைனா ரைட் கவிதை. இது வந்து போன வருஷம் பார்ட் 2க்கு வந்திருந்த கேள்வி. பார்ட் 2க்கு, பார்ட் 1க்கு வந்தது இல்லை, பார்ட் 2க்கு வந்தது. ஓகே. அப்ப இதுலயும் தலைப்பு கேட்டு வந்திக்கிற பாருங்க. கவிதைகளை பொறுத்த மட்டும் தலைப்பு என்பது பெரும்பாலும் ஆரம்பத்திலேயே வரும் தலைப்பு. சரியா? தொலால் பத்ரு அலைனா, ஹிர்ரி ஹிர்ரி, முஸ்லிமூன முஸ்லிமூன், அதே போல இன்சால் தனி, அதே போல ரமலான் யா ரமலான், இப்படி நீங்க பார்த்து கித்ததி சகீரா, பெரும்பாலான கவிதைகளோட ஆரம்ப வரிகள்ல தான் தலைப்பு இருக்குது. ஆரம்ப சொல்லாக அந்த தலைப்பு இருக்கும். சரியா? அப்ப இந்த தலைப்பு என்ன? தொலால் பத்ரு அலைனா. வெரி குட். ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. யாருக்கு விளங்கணும்னு சொல்லலுமா? அடுத்த கேள்வி இந்த யாருக்கு? கவிதையில் ஆ, யாரை பற்றி குறிப்பிட்ட வெரி குட், இந்த வெரி குட். கவிதையில் கவிஞர் எதனை கூறப்படுகிறது? எதனையா யாரையா? யாரை யாரு? இப்ப யாரை? மாதாண்டு யா- வந்தா இதனை, அல்லது மாதாண்டு வந்தா இதனை, மண்ணண்டு வந்தா யாரை. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மா என்பது அகிரிணைக்குரிய சொல், மண் என்பது உயர்த்திணைக்குரிய சொல். மண். சரியா? ரைட். அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா சரியா? மா அண்டு வந்தா, மாதா மா அண்டு வந்தால் அது எதனை, என்ன என்ன கருத்துல வரும். மண் என்பது யார், யாரை என்ன கருத்துல வரும். சரியா? ரைட். ஓகே. இதுல இப்ப நீங்க அரபு மொழி தெரிஞ்சவங்களுக்கு லேசு, உண்மையிலே லேசு. சரியா? இப்ப தெரியாதவங்க இந்த சொல்ல பார்த்து என்ன முடிவுக்கு வருவீங்க என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதானே, சில இடைச்சொற்களோட சேர்த்து சில கேள்விகள் வரலாம். சரியா? அதாவது இடைச்சொல்லும் கேள்விக்குரிய சொல்லும் சேர்த்து வாரு. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த பேப்பர்ல வந்திருக்கின்ற இந்த வினா. இந்த பிள்ளைக்கு தெரியாமல் இல்லை. சரியா? விட தெரியும், ஆனா இந்த கேள்வியை சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா ரைட். பாருங்க, அந்த அடிப்படையில பாருங்க. அன் அன் அண்ணண்டா கருத்து என்ன? அண்ணண்டா பற்றி பற்றி. அண்ணண்டா கருத்து பற்றி. சரியா? சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அண்ணண்டா கருத்து பற்றி. அதே போல மண், மண்ணண்டா கருத்து என்ன? மண்ணண்டா கருத்து என்ன? யார்? யார். மண்ணண்டா கருத்து யார். மண் மண் மண்ணண்டா கருத்து யார். சரியா? ரைட். இது ரெண்டும் சேர்த்து எழுத கொள்ள இப்படித்தான் வார. எப்படி வார? அம்மன் வரும். அம்மன். சரியா? அம்மன். அப்ப கருத்து என்ன? யாரை பற்றி. அதுதானே கருத்து. யாரை பற்றி. அம்மன். அன்சஹமன் அம்மன், யாரை பற்றி. இப்ப அம்மன் அம்மன். சரியா? யாரை பற்றி. யாரை பற்றி என்று வந்தாலே விட தெரியும். யாரை பற்றி சொல்லுங்க பார்க்க. நபி அவங்கள நபி அவங்கள பற்றி. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வோட பேரை வந்து அரபால் எழுதினா சரி, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினா போதும். அவ்வளவுதான். யாரை பற்றி என்று வந்தாலே கேள்விக்கால விட வந்தாச்சு. சரியா? அப்ப அம்மன். யத்குரு அல்லது யுத்கரு. சரியா? இத யுத்கரு என்று சொல்ல மேலும் குறிப்பிடப்படுகிறார். யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறார் அல்லது குறிப்பிடுகின்றார். யத்குரு ஷாயிர். ஆனா ஷாயிர் என்ற சொல் இல்லைன்னா கவிஞர் ரெண்டு கருத்துல வரும். அம்மன் யத்குரு ஷாயிர் ஃபி ஹாதிஹில் கஸீதா. இந்த கவிதையில் கவிஞர் யாரை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்ப யாரை பற்றி? சனியாத்துல் வதா என்பது பில. யாரை பற்றி? முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். ஓகே. சரி. அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடைச்சொல்லும் வினாவுக்குரிய சொல்லும் இணைந்து கேள்விகள் வர இயலும். ரைட். அடுத்த பாருங்க. லிமாதா ஜாஅல் மபஊஸ் ஃபீனா. என்ன லிமாதா ஜாஅல் மபஊஸ் ஃபீனா? ஜாஅ என்ற கருத்து என்ன? ஜாஅ சென்றடைந்தார். வந்தார். வந்தாரனா சென்றடைந்தார் அல்ல, வந்தார். ஜாஅ என்றா வந்தார். அல் மபஊஸ் என்றா அல் மபஊஸ். மபஊஸ் அனுப்பப்பட்டவர். நகரத்து அனுப்பப்பட்டவர். பீனா எம்மிடத்தில். அப்ப அனுப்பப்பட்டவர் எம்மிடத்தில் எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? சொல்லுங்க பார்க்க. ஏன் வந்தார்?
ஏன் வந்தார் أيها المبعوث فينا ஐயுகல் جاءت بالأمر المطاع வழிபடக்கூடிய விடயத்தை கொண்டு வந்தார். வெளிப்படக்கூடிய விடயத்தை கொண்டு வந்தார். சரியா? ரைட். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான வினாதான். சரியா? ரைட். அப்ப ஜாஅல் மபூஸ் ஃபீனா பில் அம்ரில் முத்தா அன்றதுனா சரி. அதாவது அந்த கவிதையில வந்து ஜித்தன்னு தான் வந்திருக்கிற. ஜித்த பில் அம்ரில் முத்தா. சரியா? ரைட். ஜித்தனா நீர் வந்தீர். ஜித்தபி என்றால் நீர் கொண்டு வந்தீர். அப்ப இങ്ങനെ கேள்வியாக கேட்கல நீர் என்ற கருத்துல வரையில தானே, முன்னிலையில வரையலாது, படற்கையில தான் வரணும். லிமாதா ஜா ஏன் வந்தார், அல் மபூசு ஃபீனா எம்மிடத்தில் அனுப்பப்பட்டவர் ஏன் வந்தார் என்று சொன்னால் அந்த வழிபடக்கூடிய விடயத்தை வந்தார். ஐயுஹல் மபூசு ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முத்தா அந்த குறிப்பிட்ட வரியை எழுதியிருந்தாலும் புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, கைஃப நவ்வர்த்தல் மதீனா. சரியா? அது கொஞ்சம் சரியா. கைஃப நவ்வர்த்தல் மதீனா, அதாவது நவ்வர்த்தன்னு தான் நிற்குது. நவ்வர்த்த என்ற கருத்து. ரைட். இது வந்து நவ்வர்த்தன்னா நீர் ஒளியூட்டி நீர் என்ற கருத்துல வரும். அல்லது நவ்வரத் அல் மதீனா. சரியா? மதீனா எப்படி ஒளி பெற்றது என்ற கருத்துல தான் எடுக்கணும். சரி, எப்படியோ ரசூலுல்லாவுடைய வருகையோடு மதீனா பிரகாசம் பெற்றது. ரைட். அப்ப அதுக்கு பொருத்தமான முறையில எழுதியிருந்தா சரி. இங்க புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்குது எந்த அடிப்படையில்னு சொன்னா ஜித்த நவ்வர்த்தல் மதீனா, நீர் வந்தீர் மதீனாவை ஒளிபெறச் செய்தீர். எனவே ரசூலுல்லாவுடைய வருகை மூலமாகத்தான் மதீனா ஒளி பெற்றது என்ற கருத்துப்பட இங்க சரி போடப்பட்டிருக்குது. இந்த சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. மாதா வஜபா அலைனா. மாதா வஜபா அலைனா, இது லேசான கேள்வி உண்டு. மாதா வஜபா அலைனா என்ன? என்ன எம் மீது கடமையாகும். அப்ப வஜபன்ற சொல் இருக்குதுன்னா, வஜபன்ற சொல் இருக்குது, அலைனான சொல் இங்க இருக்குது. அப்ப இடையில இருக்கிற சொல்லனா சுக்குர், அதுதான் விடை. என்ன? வஜப சுக்குரு அலைனா. எனவே நீங்க இந்த வாக்கியத்தை அப்படியே எழுதுனா சரி, வஜப சுக்குரு அலைனா, அதுதான் பூரணமான விடையும் அதுதான். சரியா? வஜப சுக்குரு அலைனா. ரைட். ஓகே. சரி, அடுத்த பாருங்க. ரைட். இந்த கவிதையை நாங்க படிச்சுக்கிறோம்னா, நஹனு அவுலாது சிகார் ஜத்துனா மிஸ்லல் கிபார். நாங்க புத்தகத்துல படிச்சுக்கிறது எப்படின்னு சொன்னா இந்த 2வது வரி 1வது வரியோட சேர்த்து அடுத்த பகுதியில வருது. அப்படித்தானே? அப்படி வரோம் மேலும் கீழிகளுக்கு வரோம் மேலும். ரைட். நாம் சின்னஞ்சிறார்கள், ஜத்துனா மிஸ்லல் கிபார் எம்முடைய உழைப்பு பெரியவர்களை போன்றது. ஃபர்லுனா ஹிஃப்லுல் வதன் எம்முடைய கடமை தாய் நாட்டை பாதுகாப்பதாகும். அன் சுரூரின் வஃபிதன் தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும். தீனுனா தீனுல் இஸ்லாம் எம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாகும். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம் அதிலே எந்த விதமான சச்சரவுகளும் கிடையாது. ஃபீஹி தர்சுல் லில் ஈமான் லில் மஹப்பத்தி வல் வியாம் அதில் ஈமானுக்கும் அன்புக்கும் நட்புக்குமான பாடங்கள் காணப்படுகின்றன. நத்துலுபுல் இஸ்ஸத்தாம் நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம். பைன அக்வாமின் இலாம் பாரிய சமூகங்களுக்கு இடையே, பாரிய சமூகங்களுக்கு மத்தியில் நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம். சரி, இதுல என்ன கேள்வி வந்திருக்குது பாருங்க. சின்ன சிறியவர்களின் முயற்சியை கவிஞர் யாருக்கு ஒமித்து காட்டுகிறார்? யாருக்கு சொல்லுங்க பாக்கா. யாருக்கு அந்த சிறுவர்களுடைய முயற்சி ஒமித்து காட்டப்பட்டிருக்குது? பெரியவர்களுக்கு. அப்ப இக்கவிதையில் கவிஞர் சின்னஞ்சிறார்களின் முயற்சியை பெரியவர்களின் முயற்சிக்கு ஒமித்து காட்டுகிறார் என்று பூரணமாக எழுதினான். அல்ல சும்மா பெரியவர்களுக்கு என்று மட்டும் நாங்க இப்ப டிஸ்கஷனுக்கு ஓகே, விடையா எழுத கொள்ள கவிஞர் இக்கவிதையில் சின்னஞ்சிறார்களின் முயற்சியை பெரியவர்களின் முயற்சியோடு பெரியவர்களின் உழைப்போடு ஒமித்து கூறியுள்ளார் என்று சொன்னா சரி. இக்கவிதையில் குறிப்பிட்டுள்ளபடி எங்களது கடமை என்ன? என்ன கடமை? எமது கடமை தாய் நாட்டை பாதுகாப்பது. அது மட்டும் எழுதுறா? இல்லாட்டி இப்ப 4 மார்க்ஸ் சொன்னா கொஞ்சம் கூடுதலா எழுதினா எப்படி? இப்ப தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமை. குழப்பங்களில் இருந்தும் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமை. ரைட், வெரி குட். தீங்குகள் இருந்தும் குழப்பங்கள் இருந்தும். சுரூரண்டா தீங்குகள், பித்தனண்டா குழப்பங்கள்.
அப்ப தீங்குகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும் என்று இக்கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, ஒரு வித்தியாசமான கேள்வி. என்ன? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். கருத்து என்ன? நிச்சயமாக வலைசலாம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் உள்ள மார்க்கம் என்ன? இஸ்லாம் ஆகும். நிச்சயமாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு பொருத்தமான பொருள் கவிதையில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை விளக்குக. சொல்லுமா? ரைட். எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரைட். அப்ப நீங்க ரெண்டையும் சொல்லணும். சரியா? எப்படி கவிதையில் கவிஞர் நீங்க அந்த வரிய அரபா எழுதினாலும் நல்ல ஓகே, அப்ப கூட விட கொஞ்சம் பெருசா வார. கவிதையில் கவிஞர் தீனுனா தீனுல் இஸ்லாம், அதாவது எம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார். சரியா? அதே போன்று அல்லாஹு தாலாவும் அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று குறிப்பிடுகின்றான். அந்த வகையில் பின்வரும் குர்ஆன் வசனம், மேற்படி குர்ஆன் வசனம் கவிதையில் அழகாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம், எம்முடைய மார்க்கம் இஸ்லாம் என்று கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்று சொன்னா சரி. அதாவது கொஞ்சம் யோசிச்சு ரெண்டையும் நாங்க கம்பைன் பண்ணினா சரி. ரெண்டு இப்ப இந்த குர்ஆன் வசனத்தையும் நாங்க விடை கொண்டு வரணும். அதே போல கவிதையில் உள்ள அந்த வரியையும் குறிப்பிட்ட அந்த வரியையும் நாங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்படி ஹைலைட் பண்ணி காட்டு கடைசியா ரெண்டையும் நாங்க ஜாயின் பண்ணி தொடர்பு படுத்தி எழுதினா சரி. இல்லைன்னா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமான இஸ்லாம் மார்க்கம் எமது மார்க்கம் இஸ்லாம் என்று கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்று எழுதினா சரி. சரியா? விளங்கினா அவளுக்கு? வளமையா இந்த கேள்வி ஒன்று வாரேதான். ரைட். ஒரு கவிதையில ஒரு குறிப்பிட்ட வரிக்கு பொருத்தமான கருத்து தரக்கூடிய வகையில அல் குர்ஆன் வசனம் ஒன்றோ ஹதீஸ் ஒன்றோ ஏதோ ஒன்று வரும். சரி. பூரணமான கண்ணியத்தை எங்கு எதிர்பார்ப்பதாக கவிதையில் கூறப்பட்டுள்ளது? எங்கு? பாரிய சமூகங்களுக்கு மத்தியில். பாரிய சமூகங்களுக்கு மத்தியில். பாரிய சமூகங்களுக்கு மத்தியில். சரியா? பாரிய சமூகங்களுக்கு மத்தியில் பூரணமான கண்ணியத்தை நாம் எதிர்பார்ப்பதாக இக்கவிதையில் கூறப்பட்டுள்ளது. ரைட். எமது மார்க்கத்தில் எவற்றுக்கான படிப்பினைகள் காணப்படுகின்றன என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். எவற்றுக்கான படிப்பினைகள்? இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நட்புக்கும். இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நட்புக்குமான படிப்பினைகள் உள்ளதாக கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். சரியா? விளங்கினா? அழகா எழுதலாம, எமது மார்க்கத்தில் இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நட்புக்குமான படிப்பினைகள் உண்டு என கவிஞர் குறிப்பிடுகின்றார் என்று பூரணமா எழுதினா சரி. ஓகே. அடுத்தது இந்த உரை பகுதி. சரியா? பெரும்பாலும் நீங்க படிச்சிருப்பீங்கன்னா ரைட். ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? ஒரு நாள் போறாங்க. அந்த சம்பவம் தெரிந்தானே? ரைட். இதுல பாருங்க, இந்த ஒரே பகுதியில் கூறப்பட்டுள்ள வீரமுள்ள சிறுவன் யார்? யார் அந்த வீரமுள்ள சிறுவன்? ரைட். அழகா உமர் இப்னுல் கத்தாபா? அப்துல்லா இப்னு சுபைர். சரியா? அப்துல்லா இப்னு சுபைர். பிற்காலத்தில் அவன் எத்துறைகளில் சிறந்து விளங்கினான். என்ன துறைகள்ல? அரசியல் மற்றும் யுத்தம். சரியா? ரைட். ஹர்பண்டா யுத்தம், சியாசா கருத்து என்ன? அரசியல். அப்ப யுத்தம் மற்றும் அரசியல் துறைகள்ல சிறந்து விளங்கினான் அல்லது விளங்கினார். ரைட். அடிக்கோடிட்ட சொற்றொடர்களின் பொருளை விளக்குக என்று வந்திருக்குது. என்ன பொருளை விளக்குகன்னு தான் வரும். சரியா? விளக்குக தேவையில்ல, நீங்க பொருள் எழுதினா சரி. என்ன என்ன முதலாவது லிமாதா லம் தஹரு மஅ ரிஃபாகிக். அட கருத்து என்ன? ஏன் நீ நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை. சரியா? இதுல கேள்வி ஒன்று இருக்கிற இல்லையா? இல்ல பாருங்க, இந்த கேள்விக்குறி ஒன்று இருக்குது. அந்த கேள்விக்குரிய வச்சும் கூட உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு எடுக்கலாம். நுணுக்கமா அவதானிக்கணும். எப்படி? இப்ப இந்த இந்த ஒரே பகுதியில கேள்வியாக கேட்கப்படுகின்ற ஒரே ஒரு கூற்று தான் நிற்குது. என்னது? உன்னுடைய நண்பர்களுடன் நீ ஏன் ஓடி செல்லவில்லை?
அதைத்தான் நாங்க கேட்டிக்கிறாங்க. லிமாதா, அடுத்து இந்த பாருங்க, லிமாதா ஏன். அப்ப ஏன், ஓகே, அந்த சொல் அப்ப கேள்விக்குரிய சொல். லம் தஹ்ருக், நீ ஓடி செல்லல்ல, மஅ ரிஃபாகிக், உன்னுடைய நண்பர்களோடு. சரி, அதே போல இது இடகருத்து என்ன? வலம் யகுனி தரீகு ضيقا فوسع لك. பாதை ஆ, ஒடுக்கமாக இல்லை. பாதை ஒடுக்கமானதாக இல்லை, உமக்கு விசாலமாக்கி இடம் தர. அதாவது நான் தள்ளி நான் தள்ளி இடம் தருவதற்கு உமக்கு விசாலமாக இடம் தர பாதை ஒன்றும் ஒடுக்கமானதாக இல்லை என்றும் அந்த சிறுவன் சொன்னானா. ரைட், ஓகே, ரைட். அப்ப இப்படியும் அந்த வினாத்தாள் 2ல ஒரே பகுதியில கோடடிச்சு பொருள் கேட்டு வாரேதான். ரைட். இந்த உரை பகுதியில் காணப்படும் சிறுவனினதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினதும் குணப்பண்புகளை தருக. இப்ப நீங்க 4 மார்க்ஸ் வரக்கொள்ள நீங்க சிறுவண்ட குணப்பண்பு எத்தனை எழுதணும் சொல்லுங்க பாக்க. சிறுவனுக்கு 2, உமர் அலிக்கு 2. வெரி குட். சிறுவனுக்கு 2, உமர் அலிக்கு 2. இப்ப சிறுவண்ட குணப்பண்பு என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாக்க. துணிச்சல் மிக்கவன். துணிச்சல் மிக்க சிறுவன். சிறுவன். வேற? வீரமுள்ள சிறுவன். தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையுள்ள சிறுவன். வேற? இப்ப பயமற்றவன். சரியா, பயமற்றவன். வேற என்ன? தைரியம் உள்ளவன், பயமற்றவன், தன்னம்பிக்கை உள்ளவன், துணிச்சல் மிக்கவன், வீரம் உள்ளவன். வேற? தன் பக்கம் நியாயம் இருக்கின்ற போது யாருக்கும் அஞ்சாதவன், அடிபணிந்து போகாதவன். தண்ட பக்கம் என்ன ஆயிக்குது, நியாயம் இருக்க கொள்ள அவன் பயப்பட தேவையில்லை இல்லையா அந்த டைம்ல. இப்ப தன் பக்கம் நியாயம் இருக்கின்ற போது அவன் என்ன செய்யல, அஞ்சல்ல. எப்படியோ பொருத்தமான முறையில 2 பண்புகளை சொன்னா சரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குணப்பண்புகள் 2 என்ன? உயர்குணங்களை காணும் போது மகிழ்ச்சி அடைதல். பிறரிடம் நற்குணங்களை காணும் போது மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்டவர். வேற? சிறுவனின் பதிலை கேட்டு கோபப்படாதவர். சிறுவனுடைய பதிலை கேட்டு கோபப்படாதவர். அவர் ஒரு தலைவர். அப்ப சில நேரம் இப்படியான ரிப்ளைகளை நாங்க ஸ்கூல்ல கொடுத்தா இனி திருப்பி கிடைக்கும். ரைட், அப்படித்தானே பொதுவாக. ரைட். அப்ப அல்லது போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு இந்த மாதிரி ரிப்ளைகள் கொடுத்தா நல்லா கிடைக்கும். அப்ப அந்த வகையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, கோபப்படல. சிறுவன் அந்த பதிலை கேட்டு கோபப்படல. அப்ப அதுவும் கூட அவருடைய சிறந்த ஒரு குணப்பண்பாக குறிப்பிடலாம். வேற ஏதாவது சொல்ற தீக்கிறா? அவரு ஒரு சாதாரண இப்ப அவர் அந்த மதீனத்து வீதிக்கு நடந்து போறாரு. சரியா, அப்ப அவர் நடந்து போறன்ற சொல்ல வச்சு ஏதாவது சொல்ல. அதான் அவரு ஒரு சாதாரண மனிதனை போல மத்த ஆட்களோட குறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வீதியில போய் மனிதர்கிட்ட கதைச்சு ஒரு ஊர் மக்களின் பிரச்சனைகள் அறியக்கூடியவர். ஊர் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்காக ஆசையுடன் நடந்து செல்கின்றார். அப்ப அதை வச்சு எழுதலாம், ஊர் மக்களின் பிரச்சனைகளை ஆய்ந்தறியக்கூடியவர். சரியா, இப்படியாக அவருடைய குணப்பண்புகளை சொல்லலாம். ரைட். கலீஃபா சிறுவனிடம் என்ன கேட்டாரு? கலீஃபா சிறுவனிடம், நீ ஏன் உனது நண்பர்களுடன் செல்லவில்லை என்று கேட்டார். அப்ப பூரணமா எழுதுனா சரி. கலீஃபா சிறுவனிடம் நீ ஏன் உன்னுடைய நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை என்று கேட்டார். ஓகே, இந்த ஒரே பகுதிய சாராம்சத்தை சுருக்கமாக எழுதுங்க. நீங்க அந்த கதை எழுதினா சரி, சுருக்கம் எல்லாம் தேவையில்ல. நீங்க என்ன செய்யுங்க, அந்த குறிப்பிட்ட கதையை அப்படியே எழுதினா சரியா. சுருக்கி எல்லாம் எழுதி ட்ரை பண்ண வேணும். சரியா, மிச்ச சுருக்க எழுத போய்த்தா கடைசிக்கு இருக்கிறதும் இல்லா போகும். ஓகே, நீங்க மேக்சிமம் அந்த கதையை எழுத பாருங்க. சரியா, ரைட். ஓகே, அடுத்தது சூரத்துல் மஸத் 2016ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு வந்தது. சரியா, சூரத்துல் மஸத். ரைட். அப்ப இதுல அருளப்பட்ட பின்னணி எல்லாம் கேட்டுக்கிறாங்கன்னா எனக்கு அது தேவையில்ல. இதுல இருக்கிற தஜ்வீ சட்டங்களை சொல்லுங்களேன். அபி லஹபி வதப், லஹபி வதப்.
ஷஃபவி இது ஒன்று third term paper சஃபாவியா? எங்க சஃபாவி? அங்க மீமே இல்லை. சுக்கூன் செய்யப்பட்ட மீம் வந்தா தான் சஃபாவி. என்ன சஃபாவி? மகள், நீங்க என்ன சஃபாவி வேணுமென்றாலும் சொல்லலாம். சரியா? இத்ஹார் சஃபாவி, இத்காம் சஃபாவி, இக்ஃபா சஃபாவி என்று எதையும் சொல்லலாம். ஆனா கட்டாயமா என்ன இருக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருக்கணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருந்தால்தான் அது என்ன அந்த சஃபவியோட சம்பந்தப்பட்டு வாரது. விக்னமாக சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இல்ல, லஹபி வதப். அப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன? இதுகாம் பிகுன்னா, இதுவாவுடைய இதுகாம் சட்டமே பிகுன்னா. இதுகாமுடைய சட்டம், இதுகாம் பிகுன்னாவுடைய சட்டம். ஆ, சொல்லுங்கம்மா. third term paper ஓ, தேட்டம் பேப்பர் உண்டுதான். சரியா? இது நீங்க யோசிக்கிறீங்களா 10ஆம் ஆண்டு சூறால வந்திருக்கிறது அப்படி என்று? தேட்டம் பேப்பரா? ஓ சார் சரி, ஓகே. இது 10ஆம் ஆண்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்க 10ஆம் ஆண்டையும் எக்ஸாமுக்காக தயார்படுத்தி கொள்ளணும். எங்களுக்கு இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணின சில விஷயங்கள் எக்ஸாமுக்கு வரலாம். ரைட், இது ஒரு 10ஆம் ஆண்டு பேப்பராக இருந்தாலும் கூட நாங்க 10ஆம் ஆண்டையும் மீட்டல் செய்யணும் கட்டாயமாக. சரியா? ஓம், சொல்லுங்க. சார் அப்ப இது 11 இல்லையா? 11 third term இல்லையா? இல்ல 11th நான் பார்க்கல பேப்பரை, அனுப்பின பேப்பரை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எப்ப எக்ஸாம் செய்ய போறீங்க இன்ஷா அல்லாஹ்? நாளைக்கு சார். சரி. நாளைக்கல்ல, இந்த ஓலவல் எக்ஸாம் எப்ப செய்ய போறது? மார்ச் 17 தானே? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே ஓகே ஓகே, சரி, ரைட். அப்ப இதுகாம் பிகுன்னா இந்த மாதிரி வந்தா நீங்க குறிப்பிட்டு அந்த சொல் எழுதணும். லஹபியூ வதப் அப்படி எழுதிட்டு அதில் எழுதணும் பக்கத்துல இதுகாம், இதுகாம் பிகுன்னா அண்டா, இதுகாம் பிகுன்னான்னு எழுதணும். அது போற விளக்கத்தையும் எழுதணும். தன்வீனுக்கு பிறகு இதுகாம் பிகுன்னாவுக்குரிய எழுத்துக்களில் ஒன்றாகிய அல்லது இதுகாமுக்குரிய எழுத்துக்களில் ஒன்றாகிய வா வந்திருப்பதால் இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று எழுதணும். சரியா? ரைட். அதே போல நாரங்காத, இதுல என்ன சட்டம் இருக்குது? இஹ்ஃபா. ரைட். அப்ப தன்வீனுக்கு பின்னால இஹ்ஃபாவுடைய எழுத்து தால் வந்திருப்பதால் தன்வீனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டுமான்னு எழுதணுமா? சரி, ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, 10ஆம் ஆண்டுல வர ஹதீஸ் இல்லையா? ரைட். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத் இதா இஸ்தக்கா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய ஓமானம் என்ன? உடம்பு. 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 சரியா? உவமேயம் என்ன? உடம்பு. உவமேயம் ஒருவருக்கொருவர் அன்பு மூமின்கள். அன்பு காட்டுதல். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு காட்டுகின்ற, பரஸ்பரம் அன்பு காட்டிக் கொள்கின்ற மோமின்கள். பொதுத்தன்மை ஒற்றுமை என்ன? பரஸ்பரம் பரஸ்பரம் அன்பு. பரஸ்பரம் என்று சொல்லோட மட்டும் நிப்பாட்டுனா ஒன்றுமே இல்லை. ஒற்றுமை எடுக்கலாம், அல்லாஹ் கேட்டவங்க ஒற்றுமை எடுக்கலாம், உதவியாக இருத்தல் என்பது எடுக்கலாம், கஷ்டத்தில் பங்கெடுத்தல் என்று எடுக்கலாம். சரியா? என்று பல ஒற்றுமைகளை குறிப்பிடலாம். சரியா? இந்த கோலடிச்சிக்கிற சொற்களோட பொருள் என்ன? தராஹமிஹிம் என்ற கருத்து என்ன? இரக்கம் காட்டுதல், ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுதல். இங்க பாருங்க, தவாத்திஹிம் தராஹமிஹிம் தஆதுஃபிஹிம், இந்த 3 சொற்களுக்குமான கருத்து ஒன்றாக நீங்க எழுதினா சரி, ஒன்றாக. சரியா? பரஸ்பரம் அன்பு காட்டுதல், பரஸ்பரம் இரக்கம் காட்டுதல், பரஸ்பரம் கருணை காட்டுதல், எல்லாமே ஒன்றுதானே. அன்பு, கருணை, இரக்கம், பாசம் எல்லாமே ஒன்றுதான். எனவே இந்த 3 சொற்கள் எந்த சொல்லுக்கு கோடடிச்சு வந்தாலும் பரஸ்பரம் அன்பு காட்டுதல் என்று எழுதினா சரி. ஓகே. அல் ஜஸதண்டா உடம்பு. ஹும்மாண்டா, ஹும்மாண்டா கருத்து என்ன? காய்ச்சல். ஹும்மாண்டா கருத்து காய்ச்சல். சரியா? ரைட். மேற்படி ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2 குறிப்பிடுக. என்ன போதனைகள் இருக்குது? ஒரு மூமினின் துன்பத்தில் மற்ற மூமின்களும் பங்கேற்க வேண்டும். ஒரு முஃமினின் இன்ப துன்பங்கள்ல பிற முஃமின்கள் கட்டாயமாக என்ன செய்யணும்? பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கஷ்டங்கள் என்று வருகின்ற போது அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக மற்றவர்கள் என்ன செய்த உதவியாக இருக்க வேண்டும்.
அப்ப நாங்க இங்க 2 கேட்டு தான் நிக்கிறோம். 2 அண்டா 1க்கு 2 தானே, 1க்கு 2. அந்த 2 புள்ளிகளையும் முழுமையாக பெறணுமெண்டா நாங்க மிக சுருக்கமாக விடை எழுதக்கூடாது. அது படிப்பினை சரியாக இருந்தாலும் கூட சுருக்கமாக இருக்கக்கூடாது. அந்த விடையை பூரணமாக நாங்கள் எழுதணும். நாங்கள் உதாரணமா சொல்றோமே, ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும், அது சுருக்கமான விடை. அதுக்கு நீங்க சில நேரம் உங்களோட ஒரு புள்ளியை இழக்க வேண்டி வரும். அப்படி அல்ல, நான் கொஞ்சம் விரிவா எழுதுறது. சரியா? ஒரு மீன் பிற மீன்களோடு அல்லது பரஸ்பரம் ஒவ்வொரு மீன்களும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரைட்? ஒரு முஃமினுக்கு கஷ்டம் துன்பங்கள் ஏற்படுகிற போது பிறர் அந்த துன்பத்தில பங்கெடுத்து அதனை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கொஞ்சம் விரிவா எழுதுறேன். விளங்கினா அவளுக்கு? ஓகே, ரைட் ரைட். அதே மாதிரி பாருங்க, இந்த ஹதீஸில் காணப்படும் இலக்கிய நயங்களை விளக்கி கண்டு வந்திருக்குது. அப்ப எத்தனை இலக்கிய நயம் எழுதணும்? 4 எழுதணும். சரியா? அழகா நீங்க இஸ்டாமாக் போட்டு கீழுக்கு அழகா எழுதுங்களா. ஒரு பந்தி அமைப்புல இல்லாம அழகா இடைவெளி விட்டு ஒரு வரி விட்டு சரி, பரவாயில்ல. ரைட், அழகா எழுதுனா சரி. அப்ப நீங்க என்ன இலக்கிய நயம் எழுதலாம்? சகோதர முஸ்லிம்களை வைத்திருக்க வேண்டிய உறவை அழகான உதாரணம் போல எடுத்து காட்டப்படுகிறது. ஓகே, வேற? ஒத்த ஓசை நயம் பேணப்படுது. ஒத்த ஓசை நயம் பேணப்படுதா? எதுல ஓசை நயம் பேணப்படுது? வேற? எளிமையான உதாரணம் கையாளப்பட்டிருக்கிற. ஏற்கனவே உவமான உமையை பொதுத்தன்மை கேட்டிருக்கிறதால ஒரு அழகான உவமை அணி கையாளப்பட்டுள்ளதுன்னு சொன்னாலும் சரி. ரைட். சொல்ல வரும் கருத்தின் தன்மைக்கேற்ப சொல்லாட்சி ஹதீஸின் ஆரம்பத்தில் கையாளப்பட்டுள்ளது. ஓகே, அப்படியா? அப்படி இருக்குதா? அப்ப அது எல்லா ஹதீஸுக்கும் பொருத்தமா தெரியல, கொஞ்சம் பார்த்து எழுதுங்களா. சொல்ல வரும் கருத்தின் தன்மைக்கேற்ப ஹதீஸின் சொல்லாட்சி ஆரம்பத்தில் கையாளப்பட்டுள்ளது என்பது கபுரத் ஹியான அந்த ஹதீஸுக்கு தான் அது பொருத்தம். சரி, ஜசத் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது இல்லையா? அப்படித்தானே? அல் ஜசத் என்ற சொல் திரும்ப வந்திருக்குது. அடுத்த சொற்சுருக்கம், கருத்து செறிவு, இதெல்லாத்தையும் வச்சு எழுதலாம். இங்கேயும் மேற்பட ஹதீஸை சுருக்கமாக சரியா? அப்ப விளக்கு கண்டு வந்தாலும் நீங்க மொழிபெயர்ப்பு எழுதினா போதுமா? சரியா? ஓகே, விளங்கல மகள். நாங்க படிப்பினைகள் எழுதக்கொள்ள ஒரு படிப்பினை 2 மார்க்ஸுக்கு நாங்க எழுதுறேன்டா, அப்ப அது 2 இல்லாட்டி 3 வரைக்கும் மட்டும் எழுதினா போதுமா, இல்லாட்டி இன்னும் விளக்கணுமா? இப்ப 2 வரைக்குள்ள ஒரு படிப்பினைய சாதாரணமா 2 வரி 2.5 வரைக்குமா எழுதணும் ஒரு படிப்பினைய. சரியா? அடுத்த படிப்பினையா இன்னொரு 2.5 வரைக்குமா எழுதணும். ரைட்? அப்படி இல்லாட்டி நீங்க இப்படி செய்யலாம். 4 படிப்பினைகள் தெரியும்னு சொன்னா 2 படிப்பினைய ஒரு பாயிண்டாக எழுதினா சரி. விளங்கினா? ஓகே, சரி. நீங்க பழமொழிகள் செய்யற ஐடியா இருக்கிற அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இல்ல? இல்ல சார். ஓகே, அப்ப சிறுகுறிப்பை பத்தி பேசுறதே இல்ல, அப்படித்தானே? ரைட், ஓகே. என்ன பண்ணிக்கிறா சார்? சொல்லுங்க. அந்த பேப்பர்ல அல் வதன் அந்த கவிதையோட அந்த கேள்விகளை கொஞ்சம் காட்டணுமா? ஸ்கிரீன்ஷாட் பண்ண. இந்த பேப்பர்ல இப்ப நான் காட்டின பேப்பர்லயா? ஓ சார், இப்ப பார்த்ததுல அல் வதன் கேள்விகளா? ஓ சார். அது இங்க தேடல, பார்க்கணும். கொஞ்சம் தேடித்தான் பார்க்கணும் தம்பி. நான் அந்த நிறைய பேர் அனுப்பி இருந்ததானே, தேடித்தான் பார்க்கணும்.
இந்த இப்படி ஒரு செமினார் கேள்வி. செய்யறேன் அது ஓ, அது இன்ஷால்லா ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்தா ஆரம்பிக்குமா? சரியா? எத்தனை மணிக்கு சார்? டைம் வந்து நான் நினைக்கிறேன் 8 மணிலேருந்து 9:30 வரங்காட்டியும் உண்டு. அப்புறம் திருப்ப ½ பிரேக் பண்ணி 10லேருந்து 11:30, அப்புறம் ஈவினிங் ஆஃப்டர் ஆசர் அப்படித்தான் போட்டிக்கிறேன். ஆ இன்ஷா அல்லாஹ். சரி சார். சரி, ஓகே. அரபிக் லிட்டரா அரபிக் லிட்ரேச்சரா? எக்ஸ்கியூஸ் மீ சார், பேப்பர் அனுப்பியாது. சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க டேர்ம் பேப்பர் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஆ, செஞ்சுட்டீங்க. அதே வ- ஸ்ட்ரக்சருக்கு தானே ஃபைனலும் வரும். விளங்கல தேட்டேன். நாங்க இந்த டேர்ம் டெஸ்ட் பேப்பர் டேர்மா நீங்க டேர்ம் டெஸ்ட் என்ன மாடல்ல செஞ்சீங்களா தெரியாதுண்ணா. இப்ப நீங்க காட்டின பேப்பர் மாதிரி தான் நாங்க இது வரைக்கும் செஞ்சதும் இருந்துச்சு. அப்படித்தான் வரும். சரியா? சார் அப்ப இந்த முறை சொல்ற அப்படி மாறுமா? இந்த முறை ஸ்ட்ரக்சர் மாறுறேன்னு சொல்லி எங்களுக்கு சொன்ன மாறுமா? அப்படி யாரு சொன்னது? ஸ்கூல்ல சொல்றாங்க ஸ்ட்ரக்சர் மாறும், நீங்க எல்லாம் அரபால் எழுத வர அப்படி மார்க்ஸ் குறைய போகுது அப்படின்ட்டு சும்மா ஒவ்வொரு டீச்சர்ஸும் சொன்னாங்க. அதான் சொல்றது. இந்த காது கேட்கறதெல்லாம் சொல்றேக்குமா எனக்கென்னா தெரியல மகள். நான் அப்படி ஒன்றும் கேள்விப்படவும் இல்லை. நானும் எத்தனையோ செமினார் போற வர யாரும் அப்படி கால் பண்ணி கேட்டதும் இல்லைம்மா இது வரைக்கும். மகள் நீங்க என்ன வாட்ஸ்அப் நம்பரை கொஞ்சம் கண்டக்ட் பண்ணுங்களேன். சரியா? ஓகே சார். ஓகே, சரியா? ரைட். வேற ஏதாவது உனக்கு நான் கேட்கிற கேள்விகள்? Right. செமினாருக்கு நீங்க பேப்பர் போடுவாங்க சார்? நான் இன்ஷால்லா நான் போடுவேனா? சரியா? தேர்ட் டேர்ம் பேப்பர் என்ன போடுறது? தேர்ட் டைம் எக்ஸாம் அனுப்பிக்கிறது எல்லாத்தையும் குரூப்ல போட இயலாது. புள்ளாட பேரோட தான் அனுப்பிக்கிறாங்க. அதால நான் போடல. அதான் எனக்கு இன்றைக்கு ஒரு பேப்பரை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள கிடைச்சது. சரி, நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம் ஏன்னா இன்னொரு டைம்ல. முதல் பேப்பர் இருந்தா போடுங்க சார். நான் போட்டு விட்டேன், அதெல்லாம் போடுறேன்னா இன்ஷால்லா. சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கிறேன்னா கேட்கலாம் இன்ஷால்லா. கேளுங்க. பார்ட் 1 பழமொழி வரும். பார்ட் 1ல இப்படித்தான் மகன். பார்ட் 1ல பழமொழி நல்லா கேட்டோளுங்க. 2021ல இருந்துதான் ஸ்ட்ரக்சர் மாறிக்குது. சரியா? 2021ல இருந்துதான் ஸ்ட்ரக்சர் மாறிக்குது. அப்ப 21, 22, 23 இந்த 3 வருடங்களாக இடம்பெற்ற வினாப்பத்திரத்துல பார்ட் 1ல பழமொழிகள் வந்ததில்லை. அதுக்கு முன்னுக்கு வந்திருக்குது. 2016, 17, 18, 19, 20ல பார்ட் 1ல பழமொழிகள் வந்திருக்குது. 21, 22, 23ல இன்னும் வந்தது இல்லை. சரியா? அப்ப பெரும்பாலும் வராது. ஆனா வராது என்றத உறுதியாக சொல்ல இயலாது. சரிங்களா? நல்லா விளங்கிக்கொள்ளணும். சரி, வராது என்றத மிக உறுதியாக சொல்லவும் இயலாது. ரைட். இப்ப உதாரணமா இந்த வடமேல் மாகாண பேப்பர்ல, சரியா, நான் ஒரு உதாரணத்தை இந்த பேப்பரை நான் அவளுக்கு காட்டுறேனே. இந்த பாருங்க, உதாரணமா இந்த பேப்பரை நீங்க உதாரணமா பாருங்க. வடமேல் மாகாண பேப்பர்ல 5வது வினா எஸ் அல்லதுன்னு வந்திருக்கிற பாருங்க. அரபு தமிழ் இலக்கியத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் 2 தருக என்றது ஒரு கேள்வி. அவரை பீக்கிலே பாருங்க, கீழே தரப்பட்டிருக்கும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக என்று 2 வரிகள் தந்திக்கிறாங்க. பூவார் உலகம் புனைக்கும் வல்லோனை புகழ்ந்து நின்று என்று வந்திருக்குது. இது 11ஆம் ஆண்டு கடைசி பகுதியில வருது. அல்லது என்ற ஒரு சொல்லொன்ன தந்து கமா தஸ்ரஉ தஹ்சுது மேலே காணப்படும் அரபு பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் மரபு பழமொழி ஒன்று தருகான்னு கேட்டுக்கிறாங்க. அதோட சேர்த்து பி கேள்வியாக கீழே தரப்பட்டிருக்கும் அல் குர்ஆன் வசனத்தில் காணப்படும் தஜ்வீத் சட்டத்தை விளக்குகன்னு வந்திருக்குது. அப்ப தஜ்வீத் சட்டம் இதுல என்ன சட்டம்? ராவை மெல்லினமாக மொழிகிறது. தர்கீக்கு ரா. சரியா? ராவை மெல்லினமாக மொழிகிறது இதுல சட்டம். அப்ப இந்த மாதிரி வடிவங்கள்ல சில மாற்றங்கள் வரலாம். அது வெறும் மூகமே தவிர உறுதியாக சொல்றதல்ல. அதாவது கடந்த 3 வருடங்களை வச்சு பார்க்கல
எங்களுக்கு ஸ்ட்ரக்சரும் இருக்குது அதில் பழமொழி இல்லவே இல்லை. பார்ட் 1ல தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்ததே இல்லை. ரைட், அதுக்காக வராது என்றதும் அல்ல, ஏற்கனவே வந்த மாதிரி வரோம். மேலும் சில நேரம் முன்னுக்கு பின்னுக்கு சில சேஞ்சஸோட இந்த அமைப்பில் வரோம். மேலும் விளங்கினா சார் ஓ, அரபு தமிழ்ல சொல்ல அந்த இப்ப வட மாகாண பேப்பர்ல காட்டின மாதிரி பூவார் உலகம் வரதானே, அதுல பூவார் உலகத்துக்கு வந்து ஃபாவா போடுவேன். ஃபா இல்லைம்மா, ஃபா இல்லாதால ஃபாவத்தம் போடு. ஃபா பூவாருலகம். ஓகே சரி, விளங்கின மகள். அதாவது பானா அரபில் இல்லை. அப்ப அதால பானாவுக்கான அரபு தமிழ் எழுத்து இருக்குது, நாங்க அந்த எழுத்தை படிக்கல. எனவே நாங்க பாவத்தம் போடுறது. சரியா? சரி ஓகே, சார். ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் வந்த பேப்பர்கள்ல ஷேர் பண்ண முடியுமான பேப்பர்கள் இருந்தா 2024 ஆண்டு குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அது நியூஸ் பேப்பர் எங்க ஊழலுக்கா? ஓ சார், எங்களுக்கு எதிர்பார்க்க நியூஸ் பேப்பர் ஒன்று கிடைச்சிக்குதா? ஓ 24 25 சரி, அப்ப அனுப்புங்களே, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறதானே, அனுப்பிடுங்களா? ஓ சார். ஓகே. அந்த குரூப்ல போடுங்க சார். பார்த்துட்டு நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் 23ஆம் தேதி சந்திக்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் சார். ரைட், ஓகே. முடிப்போம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக் அஷ்ஹது அஸ்ஸலாமு அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.